இன்றைக்கு பொது காலத்தின் 14ஆம் வாரம், ஜூலை மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று தேவன் நமக்கு தரும் ஜீவநீர் ஊற்றான இறை வார்த்தைகள். தொடக்க நூலிலிருந்து வாசகம். இயல் 45 இறை வார்த்தைகள் 1-5 முதல். பின்பு அவர் தம் சகோதரர்களை நோக்கி, நான் தான் யோசேப்பு, என் தந்தை இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்டார். ஆனால் அவரை பார்த்து அவர் சகோதரர்கள் திகில் அடைந்ததால் அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் யோசேப்பு தன் சகோதரர்களை நோக்கி, என் அருகில் வாருங்கள் என்றார். அவர்கள் அருகில் வந்தவுடன் அவர், நீங்கள் எகிப்திற்கு செல்லுமாறு விற்ற உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். நான் இங்கு செல்லுமாறு நீங்கள் என்னை விட்டுவிட்டது குறித்து மனம் கலக்க வேண்டாம். உங்கள் மீதே சினம் கொள்ளவும் வேண்டாம். ஏனெனில் உயிர்களை காக்கும் பொருட்டே கடவுள் உங்களுக்கு முன்னே என்னை எகிப்திற்கு அனுப்பி அருளினார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்குகள். தேவா உமக்கு நன்றி. திருயாழில் என் இறைவா, பல பண் தரும் நரம்பும் பல உண்டு. திருயாழில் இறைவா, பல பண் தரும் நரம்புண்டு. என்னையும் ஓர் சிறு நரம்பெனவே அதில் நிலைத்திட வேண்டும் இசையரசே. திருயாழில் இறைவா, பல பண் தரும் நரம்புண்டு. யாழினை நீயும் மீட்டுகையில் இந்த ஏழையின் இதயம் துயில் கலையும். யாழினை நீயும் மீட்டுகையில் இந்த ஏழையின் இதயம் துயில் கலையும். யாழிசை கேட்டு தனை மறந்து, யாழிசை கேட்டு தனை மறந்து உந்தன் ஏழிசையோடு இணைத்திடுமே. திருயாழில் இறைவா, பல பண் தரும் நரம்புண்டு. ஆம், அன்பான இறை மக்களே, இதை கேட்டுக் கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளைகளே, இன்று தேவன் நமக்கு தரும் ஜீவநீர் ஊற்றான இறை வார்த்தை என்ன தெரியுங்களா? யோசேப்பு சொல்லியிருக்கார் பாருங்க, நீங்கள் என்னை விட்டுவிட்டது குறித்து கலங்க வேண்டாம். ஏனெனில் உங்கள் மீது நீங்க சினம் கொள்ளாதீங்க. ஏனெனில் உயிர்களை காக்கும் பொருட்டே கடவுள் உங்களுக்கு முன்னே என்னை எகிப்திற்கு அனுப்பி வருகிறார். ஆமென். இன்று தேவன் நமக்கு தரும் ஜீவநீர் ஊற்றான இறை வார்த்தை என்ன தெரியுங்களா? இறைவனுடைய சித்தம் நமக்கு பல நன்மைகளை தான் தரும். அந்த ஆபிரகாம் என்ன செய்தாரு? என்னுடைய எல்லாரையும் கூட்டிட்டு இந்த நாட்டை விட்டு கிளம்பி போன்னு சொன்னார். அதனாலதான் அவர் பாலும் தேனும் கானான் நாட்டுக்கு தன்னுடைய மக்களை அழைத்து வந்தார். அவருடைய இனங்கள் பெரியது என்று நம்ம பைபிள் வழியாக தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி தான் அன்று என்ன செஞ்சாங்க? யோசேப்பு என்ன செஞ்சாரு? அவருடைய தந்தையிடமிருந்து அவருடைய சகோதரர்கள் என்ன பண்ணாங்க? ஒரு பாலுக்கிணத்துல தள்ளுனாங்க. நான் ரூபன்கிற சகோதரன், தள்ளாதீங்கப்பா, அந்த அடிமையை விற்று அந்த வியாபாரிகள் வராங்களே அவங்கள்ட்ட விட்டுடுவோம். அதே மாதிரி விட்டுட்டாங்க. அவர்கள் என்ன செஞ்சாங்க? நாங்கள் கொண்டு வந்து ராஜா கிட்ட அவரை சேர்த்தாங்க. அங்கே அவர் தன்னுடைய அந்த ராஜா கண்ட கனவுக்கு அவர் வந்து சொன்னதுனால அவரை தன்னுடைய ஒரு தலைவனாக ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக யோசேப்பு அங்கே என்ன செய்கிறாரு? பல விதத்திலையும் அங்கே ராஜனுக்கு உதவியாக இருக்கிறாரு. அப்புறம் பஞ்சம் வந்துச்சு. அப்புறம் அவங்களுடைய சகோதரர்கள்லாம் அவர்கிட்ட என்ன செஞ்சாங்க?
சாப்பாடு, நெல், கோதுமை, மணிகள் இதெல்லாம் வாங்குவதற்காக வந்தாங்க. அப்படி வர்றச்ச அவங்க கண்டுபிடிச்சிட்டா. அப்ப சொல்றாரு, நான் யார் தெரியுமா, நீங்க விற்றீங்களே அந்த மகன் தான் நான். உடனே அவங்களுக்குலாம் பயம் வந்துச்சு. நம்மளை வித்துட்டோமே, ராஜா தலைவரா இருக்கிறாரே, என்ன செய்ய போறாரோ அப்படின்னு பயந்தாங்க. ஆனா கலங்காதீங்க, நீங்க மனமும் குழம்பாதீங்க, உங்கள் மேலே நீங்க சினமும் கொள்ளாதீங்க. ஏனெனில் உயிர்களை காக்கும் பொருட்டே கடவுள் உங்களுக்கு முன்னே என்னை எகிப்திற்கு அனுப்பினார். ஆக தேவனுடைய திரு சித்தத்துக்கு நம்ம அமைந்து நடக்கணும். தேவனுடைய சித்தம் இல்லாம எதுவும் நடக்காது. நாம் நிற்பதும் நடப்பதும் எல்லாமே அவருடைய கிருபை தான். அவருடைய கிருபை இல்லாமல் நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல செயல்களுக்கும் சரி, மற்ற எந்த விதமான எதிர்ப்புகளுக்கும் சரி, எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு. அது இறைவனுடைய திட்டம். ஆகவே நமக்கு வரக்கூடிய இன்பங்கள், துன்பங்கள், வியாதிகள், பிணிகள், நோக்காடுகள், எதிர்மறை கருத்துக்கள், பிறர் நம் மீது என்ன அபாண்டமான பழி சுமத்தினாலும் சரி, இன்னுமாக பல விதத்துல வறுமை, கடன் தொல்லை, குடும்பத்துல பிரச்சனை, குழந்தைகளால் பிரச்சனை, மனைவியால் பிரச்சனை, கணவரால் பிரச்சனை, இன்னும் பல விதத்துல வீடு கட்ட முடியல, வீடு கட்டினாலும் அந்த வீட்டில் போய் இருக்க முடியல, வழக்குகள், நம்ம இன்னும் என்னென்னமோ துன்பங்கள் வருகின்றன வைத்து வருகிற எல்லாவற்றையும் நாம் இறை திட்டமாக கருதி அவற்றை நாம் சவாலாக ஏற்றுக்கொண்டு இறைவனோடு ஒன்றித்து, இறைவா எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த தடைகள் தான் மகிழ்ச்சி அடைவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.